Hello friends, welcome to Ramy's Vlog. நாம் இன்னைக்கு இந்த வீடியோல டே இன் மை லைஃப் பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து ஸ்கூல் ரொட்டீன் தான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா Thursday மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு என் பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா எக் நூடுல்ஸ் தான் செஞ்சு கொடுத்திருக்கேன். ஸ்நாக்ஸ்க்கு வந்து சும்மா சாக்லேட் மில்க் ஷேக் தான் வச்சிருக்கேன். சோ அதை வந்து லஞ்ச் பேக் வந்து பேக் பண்ணிட்டு நான் போய் கீழ போய் வந்து விட போறேன். 6:10லேருந்து 6:15 குள்ளேயே எங்களுக்கு வந்து ஸ்கூல் வேன் வந்து வந்துரும். ஸோ அதுக்குள்ளேயே நாங்கள் வந்து கீழே வந்து இறங்கினா தான் சீக்கிரமாக வந்து கிளம்புறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நாங்கள் கீழே இறங்கி வர ஸ்கூல் வேன் கரெக்டாக வந்து வர்றதுக்கும் சரியாக இருந்தது. நான் வந்து அனுப்பிச்சி விட்டேன் பொண்ணை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் நான் ரெஸ்ட் எடுத்துப்பேன். இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ராகி புட்டு தான் செய்ய போகிறேன். இன்றைக்கி வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் செய்கிறாங்க. ஸோ அதனால் வந்து லஞ்ச் வந்து கொஞ்சம் லேட்டாகவே சமைச்சிக்க போகிறேன். ராகி புட்டு செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி புட்டு செய்யலாம்னு சொல்லிட்டு 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா மாவில் உப்பு போட்டு தான் பரட்டி வச்சுருக்கோம். அப்போனா தான் உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக வரனால எங்கள் அத்தை வந்து அப்படி பரட்டி தான் கொடுத்து அனுப்புனாங்க. ஸோ அதனால் நான் கொஞ்சமாக எக்ஸ்ட்ராவாக உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா வந்து புட்டு பதத்துக்கு வந்து நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். அந்த கட்டி சேர விடாமல் பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சா அப்படியே வந்து உருண்டை பிடிக்கணும், அப்படியே ஊற்று விட்டால் அது அப்படியே திரும்ப வந்து மாவாயிடணும். அதுதான் வந்து கன்சிஸ்டன்சி. ஸோ அந்த மாதிரி நல்லா பரட்டி வச்சாச்சு. இப்போ வந்து இதை இட்லி பாத்திரத்தில் தான் வேக வச்சு எடுக்க போகிறேன். என்கிட்ட இந்த புட்டு மேக்கர்லாம் இல்லை. ஸோ அதனால் நான் இட்லி பாத்திரத்தில் தான் செய்வேன். இது வந்து இன்னும் உங்களுக்கு நல்லா அந்த கட்டி இல்லாமல் வேணும்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு தடவை கிரைண்ட் பண்ணி கூட நல்லா பவுடர் ஆக்கிட்டு கூட நம்ம வந்து புட்டு வந்து செய்யலாம். இது ஒரு 15 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து நம்ம வேக விட்டோம்னா சூப்பரான ராகி புட்டு ரெடி ஆகிடும். இப்போ வந்து ராகி புட்டுக்கு வந்து இந்த பீனட்டை நல்லா பொடி பண்ணிட்டு சேர்த்தோன்னா இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நான் பீனட்டை வந்து லைட்டாக வெறும் கடாயில் நல்லா வறுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி நல்லா ப்ரெஷர் கொடுத்திங்கன்னா அந்த தோலை வந்து பாதி எடுத்துடலாம். நான் பாதி தான் எடுத்தேன், பாதி அப்படியே வந்து தோலை அப்படியே விட்டுட்டேன். இது நல்லா வந்து க்ரஷிங்காக நான் ரொம்ப பொடியாக ஆக்காமல் இந்த மாதிரி 1-2 நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அது கூடவே நான் வந்து தேங்காவை ஒரு 1/4 கப்பு தேங்காய் அதையும் போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நாம் வந்து இதில் வெல்லம் சேர்க்க போகிறோம். ராகி புட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்வீட், அதாவது சர்க்கரையை விட வெல்லம் சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ வெல்லத்தை நல்லா வந்து நான் ஏற்கனவே வந்து ஸ்டோர் பண்ணும் போதே வெல்லம் வாங்கிட்டு வரும்போதே நல்லா வந்து அதை தட்டி பொடியாக்கிட்டு தான் நான் வந்து பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணுவேன். ஸோ அப்போனா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ புட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் கழித்து நல்லா வெந்துருச்சு. ஸோ இதை நம்ம அப்படியே வந்து அந்த வெல்லம் கூட சேர்த்துடலாம். அது சூடாக அந்த வெல்லம் மேலே போடும்போது அந்த வெல்லமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வந்து கரைஞ்சிரும். இப்போ எல்லாத்தையும் நான் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன். இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நெய் சேர்த்துக்கலாம், இல்லைனா வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து நெய் தான் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஹஸ்பண்டுக்கு போய் கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் எனக்கு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த ஸ்வீட் வந்து எனக்கு பத்தாது. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் நான் வெல்லம் சேர்த்துப்பேன். வெல்லமும் கொஞ்சம் நெய்யும் அதிகமாக சேர்த்து நான் வந்து நல்லா வந்து பிசைஞ்சு நான் வந்து உருண்டை பரட்டி தான் சாப்பிடுவேன். ஏன்னா இந்த ராகி புட்டுனால எனக்கு வந்து இந்த மாதிரி உருண்டையாக செஞ்சு சாப்பிட்றது பிடிக்கும். அது அந்த மாதிரி நான் செஞ்சு நான் வந்து சாப்பிட்டுப்பேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நான் என் பொண்ணை பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் விட்டுட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டுருக்கேன். நல்ல வெயில். நான் பஸ் எடுக்காமல் நடந்து வந்துட்டுருக்கேன். ஒரு 4 ஸ்டாப் தான். ஸோ ஓகே இன்றைக்கி நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்துட்டு குளிச்சுட்டு தான் வந்து லஞ்ச் வந்து சமையல் செய்ய ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா சேனைக்கிழங்கு வந்து கல்யாண வீட்டு ஸ்டைலில் வந்து வறுவல், அப்புறம் வந்து பாலக்கீரை கடையல் தான். இந்த சேனைக்கிழங்கு வந்து எனக்கு ஃப்ரெண்டு கொடுத்தாங்க. ஆனால் ஃபுல் கிழங்கும் நமக்கு தேவையாக இருக்காது, பாதி மட்டும் தேவை. அதனால் வந்து பாதியை கட் பண்ணிவிட்டு பாதி அப்படியே தோலெல்லாம் எடுத்துட்டேன். கீழே வந்து கவரில் நீங்கள் பேப்பர் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே அந்த மண்ணோட அப்படியே எடுத்து குப்பையில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நீள நீளமாக கட் பண்ணி அந்த வறுவல் வந்து செய்ய போகிறேன். இப்போ வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து கொஞ்சம் நேரம் புளி தண்ணியில் நம்ம வேக வைக்கணும். நல்லா தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதை சேர்த்துட்டு அந்த தண்ணி கொதித்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சேனக்கிழங்கை போட்டு நல்லா வந்து வேக விடணும். அது வெந்துட்டுருக்கிற சமயத்திலே பாலக்கீரைக்கு தேவையான பருப்பை வந்து வேக வச்சுட்டேன். பருப்பு, தக்காளி, பூண்டு, சீரகம், வத்தல், மஞ்சள் தூள், கொஞ்சமாக நெய், இதெல்லாம் போட்டு நல்லா வந்து பருப்பை வந்து மசிய வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா காய் வந்து ஒரு 80% வந்து குக்காக இருக்கும். இப்போ கடைசியாக தான் நான் வந்து புளிக்கரைசல் சேர்க்குறேன். ஸோ வந்து கொஞ்சமாக புளிக்கரைசல் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி வந்த பிறகு அப்படியே வந்து நம்ம ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம். இதை இப்போ நல்லா ஆறின பிறகு இதை பார்த்திங்கன்னா ஒரு நல்லா வந்து பொரிச்சு எடுக்கணும். நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுக்கணும். அது கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா அந்த தண்ணியெல்லாம் வடித்த பிறகு சேனக்கிழங்க நல்லா வந்து எண்ணெயில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி நம்ம வந்து எல்லா சேனக்கிழங்கையும் நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து கடைசியாக தான் நம்ம வந்து மசாலா போட்டு நல்லா டாஸ் பண்ண போகிறோம். இது வந்து பாலக்கீரைக்கு நான் வந்து வெங்காயம், சீரகம், கடுகு உளுந்த பருப்பு, பெருங்காயம், அப்புறம் பார்த்திங்கன்னா வத்தல் இதெல்லாம் போட்டு தாளித்து விட்டு கீரையும் போட்டு நல்லா வந்து வதக்கிட்டேன். கீரை வந்து நல்லா ஒரு 3/4 வெந்த பிறகு நம்ம வேக வச்சுருக்க பருப்பை சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக வந்து சாம்பார் தூள் சேர்த்திங்கன்னா இந்த பாலக்கீரை கடையில் வந்து சூப்பராக இருக்கும். நல்லா சாம்பார் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2-3 தடவை கொதி வந்தப்புறம் அப்படியே இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான பாலக்கீரை கடையல். இதுக்கு வந்து அந்த சேனக்கிழங்கு சைட் டிஷ் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு பார்த்திங்கன்னா கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு உளுந்த பருப்பு, சோம்பு சேர்த்துக்கணும். அப்புறம் வந்து ஒரு 4 பல் பூண்டு நல்லா தட்டி அதை சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அதையும் சேர்த்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து நல்ல ஓரளவு வதங்கின பிறகு நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம். நம்ம இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வந்து மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பவுடர், ஏதாவது இந்த சிக்கன் கறி மசாலா பவுடர் இல்லைனா மட்டன் கறி மசாலா பவுடர் இருந்தால் அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா அது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஏன்னா வந்து சேனக்கிழங்கு அப்படியே வந்து உங்களுக்கு நான்வெஜ் சாப்பிட்ற ஃபீல் வந்து வரும். ஸோ அதெல்லாம் சேர்த்துட்டு அந்த பச்சை வாசனை போன பிறகு நம்ம வந்து வறுத்து வச்சுருக்கிற அந்த சேனக்கிழங்கை போட்டு நல்லா வந்து டாஸ் பண்ணணும். ஒரு நல்லா வந்து அது உப்பு காரம்லாம் நல்லா பிடிக்கிற அளவுக்கு நான் டாஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான சேனக்கிழங்கு வறுவல் வந்து ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் இந்த பருப்பு சாதம், சாம்பார், இந்த பாலக்கீரை கடையலுக்கெல்லாம் செமையாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாகவும் நம்ம செஞ்சிடலாம். இன்றைக்கி சமையல் பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ இது நான் சமையல் பண்ணிட்டேன். நான் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இருக்கிற ரொட்டீன் வந்து பாப்பாவை வந்து கூப்பிட்டு வரணும். ஸோ அந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்குது. இன்றைக்கான ரொட்டீன் வந்து இந்த வீடியோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள்.